பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கும் மறையளித்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். என் குறைகள் என்னை சாரும், என் நிறைகள் இறைவனை சாரும். முதலில் நான் விளக்கில் நிற்பதற்கு எனக்கு அத்தனை தகுதிகளையும் தந்த என் இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையில் என் உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கல்வி என்பது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை கூட உலகில் எதிர்காலத்தில் உலகறிய செய்யக்கூடிய சக்தி படைத்த ஒன்றென்றால் அது கல்வியாக மாத்திரம்தான் இருக்கும். கல்வியால் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்பதற்கும், கல்வியால் மாத்திரம் அந்த மனிதன் உயர்ந்து நின்றால் அவர் பூரணமான மனிதனாக ஒரு நாளும் ஆக மாட்டார். ஒருவர் பூரணமான மனிதனாக ஆக வேண்டும் என்றால் அவருக்கு கல்வியோடு இணைந்து ஒழுக்கமும் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத மனிதன் எவ்வளவுதான் கற்றாலும் அவன் உயர்நிலைக்கு சென்றாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒழுக்கமும் கல்வியும் தான் ஒருவரின் தரத்தை காட்டும் என்பதில் ஐயமில்லை. இந்நாளை பொறுத்தவரை எமது INS ஆன்லைன் கல்லூரியின் கௌரவிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த INS ஆன்லைன் கல்லூரியானது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். 2024 5ஆம் மாதம் 14ஆம் தேதி என்னுடைய தனிப்பட்ட, அதாவது நான் ஒருத்தராக தனிப்பட்ட ஒரு முயற்சியில் ஆரம்பித்த ஒரு கல்லூரி. இன்று அது 26 உறுப்பினர்களை கொண்டும் மிகவும், அதாவது கல்வியால் உயர்ந்த, ஒழுக்கத்தில் உயர்ந்த சிறந்த உறுப்பினர்களை கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய வெற்றி என்பதை விட எனக்கு உறுதுணையாக நின்று அனைத்து வேலைகளிலும் ஈடுபடும் என்னுடைய கல்லூரி உறுப்பினர்கள், அவர்களை எவ்விடத்திலும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்கள் கூட, மாத லட்சக்கணக்கில் சம்பளம் எடுத்து வேலை பார்ப்பவர்கள் கூட இந்த அளவிற்கு உண்மையாகவும் ஒரு தோழர்களை போலவும் ஒரு சகோதரர்களை போலவும் இவ்வாறு இயங்க மாட்டார்கள். ஆனால் என் கல்லூரி உறுப்பினர்கள் அதையும் தாண்டி சகோதரத்துவத்தை பேணி இயங்கக்கூடியவர்கள். இன்று இந்த கல்லூரி 2வது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது விழா கன்னி நகரில் இடம்பெற்றது, 2வது விழா குர்நகரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று இவ்விழா மிக பிரமாண்டமான முறையில் இடம்பெறுகின்றது என்றால் அதற்கு முதல் காரணம் எனது கல்லூரி உறுப்பினர்களாக மாத்திரம்தான் இருப்பார்கள். நான் இன்று இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் யார் என்று நான் என்னுடைய கண்டி பேச்சுகளில் பலமுறை கூறியிருந்தாலும் இம்முறை கூற விரும்புகிறேன். என்னுடைய அத்தனை வெற்றிகளுக்கு பின்னாலும் என்னுடைய தாயும், என்னுடைய தாயின் குடும்பத்தாரும், என் தாயின் சகோதரருமே இருப்பார். ஏனென்றால் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னை கல்வியால் முன்னேற வைத்து இன்று பல பேருக்கு, அதாவது உங்கள் முன்னிலையில் நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எனது தாயின் முயற்சியும் எனது மாமாவின் பொருளாதாரமும் என்று கூற முடியும். பெற்ற பிள்ளைகளை கூட ஒரு வகுப்பிற்கு செல்ல யோசிக்கும் காலத்தில் நான் இன்று ஆங்கில பாட வகுப்பு ஆசிரியராக நிற்கின்றேன். அதற்கு காரணம் எனது மாமா. இன்று நான் அவரை இங்கே விசேட அதிதியாக அழைத்திருந்தேன். அவர் திடீரென்று அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் அவரால் இங்கு வருகை தர முடியவில்லை. இல்லை என்றால் அவர் இங்கு வருகை தந்திருப்பார். இன்று நான் அடைந்திருக்கும் அத்தனை வெற்றிகளுக்கும் காரணமானவர் அவர்தான். இன்று நான் உங்கள் முன்னிலையில் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றால், சமூகத்தில் ஒரு உயர் நிலையில் நிற்கின்றேன் என்றால் அதற்கு காரணமும் அவர்தான். என் தாயின் விடாமுயற்சியும் என் மாமாவின் பொருளாதாரமுமே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இன்று நான் ஒரு கல்லூரியின் தலைவியாக நிற்கின்றேன், ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தை பிடித்துள்ளேன் என்றால் அதற்கு முதல் காரணம் என்னுடைய கல்வி. இங்கே பல மாணவர்கள் வந்துள்ளீர்கள். சாதாரண தரமாக இருக்கட்டும், உயர் தரமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தரமாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், பல பெற்றோர்கள் வருகை தந்துள்ளீர்கள். எதிர்காலத்தில் நாட்டை ஆளக்கூடிய பிரஜைகள், அதாவது எங்களுடைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல வெற்றியாளர்களாக இங்கே வருகை தந்துள்ளார்கள். நான் கூறிக்கொள்ளும் ஒரு விடயம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கல்வியால் முன்னேற்றுங்கள். கல்வியால் மாத்திரமல்ல, அவர்களை ஒழுக்கத்தாலும் முன்னேற்றுங்கள். நீங்கள் கல்வியால் முன்னேறுவதற்கு பல பெற்றோர்களின் நினைவு எவ்வாறென்றால், தன் பிள்ளை படிக்கப் போகுது என்று கூறினால் முடியாது, எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, நீ கல்வி கற்காதே என்று கூறும் சமூகம் காணப்படுகின்றது. அவ்வாறான சமூகத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா உங்களுடைய கல்வி. நீங்கள் இன்று கல்விக்காக
செய்யும் ₹1 முதலீடு உங்கள் எதிர்காலத்துக்கான சிறந்த முதலீடு. நீங்கள் இன்று செய்யும் செலவுகள் நாளை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், பல மடங்காக கிடைக்கும். 1 2 அல்ல, பல மடங்காக கிடைக்கும். இன்று இங்கே வருகை தந்த வைத்தியர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர் ஃபஸ்லான்சராக இருக்கட்டும், இன்னும் பல அதிதிகள் வருகை தர இருந்தார்கள். ஒரு சில காரணங்களால் அவர்கள் வருகை தரவில்லை. அவர்கள் அனைவரும் இங்கு அதிதியாக வருகை தந்த போது உங்கள் மனதிலே ஒரு கௌரவம், ஒரு மரியாதை தோன்றிருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் இங்கே அதிதியாக வருகை தந்ததல்ல. அவர்கள் வேலை இல்லாத ஒருவராக இருந்திருந்தால் நாங்கள் அவர்கள் இங்கே அதிதியாக அழைத்திருக்க மாட்டோம். அவர்கள் கல்வியால் உயர்ந்தோம், சமூகத்தில் உயர்ந்தோம், ஒழுக்கத்தில் நல்ல முறையில் நிற்பதாலும் தான் எமது கல்லூரிக்கு அவர்களை விசேட அதிதிகளாக அழைத்தோம். உங்களுடைய எத்தனையோ பேரின் மனதில் அவர்களை ஒரு அதிதியாக பார்க்கும் பொழுது நல்ல எண்ணம் தோன்றிருக்கும். அதற்கு முதல் காரணம் உங்களுடைய கல்விதான். இங்கே பல வெற்றியாளர் மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து இன்று நீங்கள் வெற்றி மௌனத்தை சூடுகின்றீர்கள் என்றால் அதுக்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் தான். உங்களுடைய பெற்றோர் நினைத்திருந்தால் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில், பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் பிள்ளையின் ஒரு சிறிய வெற்றியை கூட தான் பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்கள் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளாக மற்றும் உருவாகாதீர்கள். ஏனென்றால் அந்த வெற்றி உங்களுக்கு 100% பூரணத்துவத்தை கொடுக்காது. அடுத்து மிக முக்கியமானது ஒரு விடயம். இது எமது கல்லூரியின் 2வது கௌரவிப்பு விழா. இந்த விழாவை பொறுத்தவரை நாங்கள் கூறியிருந்தோம், வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் ₹4500 பணத்தை செலுத்தி எமது விழாவில் கலந்து கொள்ள முடியும் என்று. ஆனால் இறைவன் அறிந்த உண்மை, நாங்கள் அறிந்த உண்மை, இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஏனென்றால் நிறைய பேரால் கூற முடியாது நாங்கள் பணம் கட்டித்தான் இங்கே வந்தோம் என்று. 60 மாணவர்களுக்கு மேல் அதிகமாக 65 மாணவர்களுக்கு நாங்கள் ஃப்ரீ என்டர் கொடுத்துள்ளோம். தற்சமயம் கூற முடியுமா INS கல்லூரி பணத்தை வாங்கிவிட்டு தான் மாணவர்களுக்கு கௌரவிப்பு நடத்துகின்றது என்று? இல்லை, இது எமது கல்லூரியின் பணத்தில் நடத்துகின்றது. நீங்கள் செலுத்திய பணம் ஒரு எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் சார் கூறியது போல் 25% மாத்திரமே, அதாவது உங்களுக்கு நாங்கள் தந்த இடத்திற்கு மாத்திரம், வேறு சில காரணங்களுக்காக மாத்திரமே அது போயிருக்கும். 65 மாணவர்களுக்கு மேல் என்றால் மிகுதி மாணவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இவ்வளவு பெரிய விழாவை நடத்த முடியுமா? இல்லை. ஏனைய மாணவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு கொடுத்திருந்தோம் தெரியுமா? ₹4500 என்று கூறினால் எங்களிடம் வந்தவர்கள் கூறும்போது 2000 ஆக்கியுள்ளோம். யாருக்காவது கூற முடியுமா இல்லை என்று? ஏனென்றால் நாங்கள் நிறைய பேருக்கு குறைத்துள்ளோம். 3000 ஏன் ₹1000 கூட ஆக்கி கொடுத்துள்ளோம். உண்மைதானே? இதில் யாருக்காவது கருத்து முரண்பாடு வராது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இவ்வளவு பப்ளிக்காக உண்மையை தானே கூற முடியும். அத்தோடு இந்த INS ஆன்லைன் கல்லூரியானது தற்சமயம் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் தற்சமயம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியுடன் இணைந்து சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றது. INS ஆன்லைன் கல்லூரியுடன் தற்சமயம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியும் இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எமது கல்லூரியை பற்றி ஒரு சிலர் நன்றாக பேசுவார்கள், ஒரு சிலர் ஏதாவது மோசமாக பேசுவார்கள். நாங்கள் எதையும் கண்டுகொள்வதில்லை. நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு ஒரு கதை கூற போனால், 4 நபர்கள் நடந்து செல்கின்றார்களாம். அவர்களுக்கு எவ்வித வசதியும் இல்லையாம். ஆனால் அவர்கள் 4 பேரும் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கின்றார்கள். அந்த ஒரு தாகத்தோடு இருக்கின்றார்கள். 4 பேரும் நண்பர்கள். 4 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள், எதிர்காலத்தில் நாம் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு இன்றைய இருந்தே நாங்கள் உழைப்போம் என்று அவர்களது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்து செல்கையில் ஏனைய நபர் ஒருவர் கூறுகிறார், நீ இந்த வழியில் செல்லாதே, இந்த வழி உனக்கு வெற்றியை தராது, உன்னை சமூகம் வீழ்த்தி விடும், இந்த வழியில் செல்லாதே என்று கேட்டு 1வது நபர் பயந்து விட்டார். அவர் அந்த வழியில் செல்லவில்லை. 2வது நபரும் 1வது நபர் நின்றதை பார்த்து 2வது நபரும் நின்று விட்டார். 3வது நபர் தொங்கல் மட்டிற்கும் சென்று, அதாவது இறுதி கட்ட மட்டிற்கும் சென்று அவரால் முடியவில்லை. ஏனையவர்களின் பேச்சுக்களையும் உன்னால் முடியாது என்று கூறுவதை கேட்டும் ஏனையவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். 3 நபர்களும் பின்வாங்கி விட்டார்கள். 4வதாக ஒரே ஒரு நபர் மிஞ்சுகின்றார். அவர் சென்று விட்டார். அவருடைய பாதைக்கு சென்று அவர் வெற்றி பாதையை அடைந்து விட்டார். அடைந்த பின்பு ஏனைய 3 நண்பர்களையும் சந்தித்தார். சந்தித்த பின்பு அந்த 3 நண்பர்களும் கேட்டார்கள், நீயும் நானும் ஒரே பாதையில் தானே பயணத்தை தொடங்கினோம், இன்று நீ வெற்றியாளனாக நிற்கின்றாய் ஏன் என்று அதற்கு அவர் கூறினார்,
நீங்கள் ஒரு